வெல்கம் டு ஜெனி ஜோன். ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக அண்ணா நகரில் ஒரு ஹோட்டல் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது என்ன ஹோட்டல், பேர் என்னன்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோட ஆம்பியன்ஸ்க்கு நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன். அதோட லைட்லாம் செம்ம அழகாக இருந்தது. ஓகே, பசிக்குது அப்படி சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு மெனு கார்டு பார்த்துட்டு இருந்தப்போ இது வந்து லிமிட்டெட் மீல், சாம்பார், பொரியல், கூட்டு, வத்த குழம்பு, ஒரு ஸ்வீட், அப்பளம் எல்லாம் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக ஒருத்தர் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க குயிக் லன்ச்னு சொல்லிட்டு இன்னையோட ஸ்பெஷல் வெரைட்டி ரைஸ், அது இல்லாமல் சாம்பார், தயிர் சாதம், சப்பாத்தி, குருமா, ஒரு காய் வச்சுருந்தாங்க, ஸ்வீட் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே வேறு ஸ்வீட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாகவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய மஸ்ட் ஃபேவரேட் இல்லை மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தட்டில் இருந்தது எதுவுமே கிடையாது. அந்த தட்டில் இருந்த வத்த குழம்பு தான் சூப்பராக இருந்தது அந்த டேஸ்ட்டு. ஓகே, கிளீனஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது இந்த ஹோட்டலுக்கு கிளீனஸ்க்கே தனி மார்க் கொடுக்கலாம் உங்களுக்கு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு நல்லா இருந்தால் காஃபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்பேன். உண்மையாக காஃபி சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி. இந்த ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இது அண்ணா நகரில் இருக்க கிறிஸ்பி தோசான்னு சொல்லிட்டு, நான் தோசை மட்டும் தான் நினச்சேன். சாப்பாடும் செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் டு ஜெனி ஜோன். பாய்.